அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா எப்படி ரெடி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து அதிகமாக மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒயிட் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கிற இந்த ஒயிட் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வந்து 200 கிராம், பீன்ஸ் 100 கிராம், உருளைக்கிழங்கு ஒரே ஒரு நம்பர்ஸ், ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். க்ரீன் பீஸ் ஒரு பாக்கெட், ஒரு 10 ரூபா அளவுள்ள பட்டாணி. அடுத்தது முந்திரி வந்து ஒரு 12 நம்பர்ஸ், தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த பீஸ் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 6 நம்பர்ஸ் ஸ்லைஸாக பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏலக்காய் ஒரு 4லேருந்து 6 பீஸு, கிராம்பு அது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பொட்டுக்கடலை, இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அடுத்து பூண்டு, இஞ்சி, அது கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா பாப்பி சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை சும்மா ஒரு 2லேருந்து ஒரு 3 இலை இருந்தால் போதும். அடுத்தது பட்டை, சின்னமான் ஸ்டிக் ஒரு 3லேருந்து 4 பீஸ் இருந்தால் போதும். தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி தழை, கொரியண்டர் லீவ்ஸ் ஃபார் ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு, புதினா, கருவேப்பிலை ஒரு பஞ்ச் இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஜாரில் அந்த கோகோனட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோகோனட் எடுத்துக்கலாம். இந்த கோகோனட்டோட பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம், அடுத்து முந்திரி. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணணும், ஃப்ரை பண்ணி தான் அரைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் இதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, ஏலக்காய் ஒரு 4. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேஸ்ட் ரெடி ஆச்சு. இப்போது இந்த ஸ்பெஷலான ரொம்ப டேஸ்ட்டான நல்ல ஒரு ஃப்ளேவரோட இந்த ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வந்து சீரகம் ஆட் பண்ணிடலாம். சீரகம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து இந்த பிரியாணி இலை ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சாத்தே பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாம் இதில் வெஜிடபிள்ஸ் இப்போ ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் பட்டாணி. இந்த 4ஐயும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், அடுத்து மின்ட், புதினா இலை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் சொன்ன அளவு வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் நீங்கள் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வெஜிடபிள் அளவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் செலக்ட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதர் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒயிட் குருமா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா தான். ஸோ பேசிக் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, இந்த க்ரீன் பீஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த 4 வெஜிடபிள்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வாட்ரு இல்லை ஒரு 2 பவுல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக் ஆகணும். இப்போது வாட்டர் ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம ஒரு லிட் மேலே வந்து ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 8 to 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது அந்த டைம் வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த வாட்டர் ரெடியூஸ் ஆனது தெரியுது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனது தெரியுது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலான்னு சொல்லிட்டு இதில் எந்த ஒரு பவுடரும் நான் ஆட் பண்ணலை. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணா உங்களுக்கு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த சீசனிங் சால்ட் வந்து செக் பண்ணிக்கங்க. நம்ம அந்த காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சில்லி, அதாவது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ண வரலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம லெமன் ஜூஸ் அண்டு ஃபைனலாக கார்னிஷ் மட்டும் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் வந்து ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போது இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம ஒயிட் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் கிரேவின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரில் எந்த ஒரு மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து ரொம்பவும் பிடிக்கும். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, சப்பாத்தி, குல்ச்சா, இது மட்டும் இல்லாமல் புலாவ், ஜீரா ரைஸ், இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. நிறையா வந்து வாட்டர்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கார்னிஷ்காக நம்ம அந்த கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.